ஜெய் ஸ்ரீராம். சொந்தங்களுக்கு வணக்கம். ஸ்ரீராம ஜென்மபூமி அழைப்புதல். அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து ஜென்ம பூமியான அயோத்தி, ராமர் பிறந்த இடம். பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கையை விட்டு போனது இப்போ மோடி ஐயா மீட்டு நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த புண்ணிய பூமியில் கால் பதிக்கிறதுக்கு எனக்கும் ஒரு அழைப்பு வந்திருக்கும் போது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த இதுதான் இது. நம்ம ஸ்ரீராமர் கோயில் பாருங்கள், என்ன அழகாக சிறப்பாக கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் அங்கேருந்து நம்ம தலையில் வாங்கக்கூடிய அர்ச்சனை அழகாக சிறப்பாக இங்கே வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பயங்கரமான புண்ணியம் பாருங்கள். அதனால் வருகின்ற 22ஆம் தேதி 1, அதாவது தை மாதம் 8ஆம் தேதி திங்கக்கிழமை 12:20க்கு பூஜை ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு போக முடியாதுனாலும் ஐயா அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கணும். என்னைக்கு வேணாலும் நம்ம போகலாம். இதுக்காகவே ஒரு 6 மாதத்துக்கு சிறப்பு ட்ரெயின் விட்டுருக்காங்க. விமான நிலையமும் அங்கே அமைச்சிருக்காங்க. அதனால் வெளிநாட்டு பயணர்கள்லாம் எல்லாருமே வராங்க. நம்மளும் ஏன் இந்த உள்ளூர் மாநிலத்திலேருந்து நம்ம ஏன் போகக்கூடாது? நம்ம ஐயாவோட அருள் பெற்று வரதுக்கு எங்கேயும் போகலாம். இந்த அர்ச்சனை அரிசி உங்களுக்கும் கிடைச்சிருந்ததுன்னா நம்ம அரிசி பானையில் போட்டுவீங்க, நிறைய செல்வம் நம்மளுக்கு கூடும். ரொம்ப பெரிய புண்ணியம் பாருங்க, அது பெரிய விஷயம். வாங்க ஐயாவை தரிசிப்போம், ஆசீர்வாதம் பெற்று வருவோம். அடுத்த ஜென்மம் நம்ம இருக்குமோ இல்லையா தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற பலன் ஒரு சில இடத்துக்கு போயிட்டு வந்தாலே புண்ணியம். அந்த புண்ணியத்தை நம்ம வாங்கிப்போம். சரிங்களா? நன்றி. ஸ்ரீராம ஜெயம். பிரசாதமும் வந்திருக்கு. ஐயோட ஃபோட்டோக்கு வச்சிட்டோம். என்ன அப்படியே பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். வாங்க. நமது பக்தர்கள் அனைவருக்கும் எனது தாழ்மையான வேண்டுகோள், நம்ம அந்த 12-20 மணிக்கு அங்கே இது பண்ணும்போது, பூஜை பண்ணும்போது, இங்கேயும் நம்ம உள்ளூர் கோயிலில் போய் பூஜை பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே சாமி இருந்தாலும் கும்பிடுங்க, பூஜை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் 5:30லேருந்து 6:30க்குள்ளார நம்ம கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றுற மாதிரி ஜெய் ஸ்ரீராம் விளக்கேற்றுங்க. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.